மோசமானவன் நினைக்கிறோம். அந்த மோசமான உடல் நமக்குள் வளர்ந்தவுடன் நாம அந்த மோசமான செயலை தொடங்கிறோம். நம்மை அறியாமல் இது இயக்கம். நாம் தவறு செய்யலை நினைக்கிறோம். தவறு செய்யறா அப்படின்னு நம்ம என்ன ஒண்ணு அந்த தவறின் இயக்கம் நம்ம இயக்கி விடுகிறது. ஆனா அந்த தவறை மாற்றும் நமக்குள் சக்தி இருந்தாலும் முடியாத நிலை ஆகிவிடுகிறது. அந்த தவறிலிருந்து நாம் விடுபடும் வரைக்கு உங்களுக்குள் இது பதிவாக்கி எண்ணி உடனே இதை கவர வேண்டும். நாம் பலவிதமான உணர்வுகளை பதிவாக்கியுள்ளோம். வேதனைப்படும் சொல்லுகளை கண்டோம்னா அந்த உணர்வு ஒன்றிய பின் அந்த வேதனை உணர்வு சுவாசித்த பின் அந்த பூரம் சோர்வடைவோம். ஆகவே வேதனை அணுக்கள் வளர்ந்து விடுகின்றது. வேதனை அணுக்கள் வளரும் அந்த நிலையில் 2 நாளைக்கு சேர்ந்தால் இந்த இரத்த நாணயங்கள் கலக்கப்படும் போது மற்ற அணுக்களையும் செயலற்றதாக மாற்றும். ஆக நாம் நகரும் உணர்வுகள் அனைத்தும் இரத்த நாணயங்களிலே தான் கலந்து நாம் எப்படி இங்கே காற்று மண்டலத்தில் கலக்கின்றதோ இதே போலதான் இரத்தங்களில் கலக்கப்படும் இரத்தம் அனைத்துக்குமே உணவு எடுத்து செல்லுகின்றது. அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் சத்தை எடுத்துதான் நம் உடலில் உள்ள அணுக்கள் விளைகின்றது. ஆகவே நாம் உயிரின் தன்மை நாம் நுகர்ந்தால் ஆவின் தன்னை அடைந்த பின் நம் அணுக்களின் தன் உடலை இரத்தத்தில் கலந்த பின் இந்த உணர்வின் தன்மை செய்யாது. நாம் உணவாக உட்கொள்ளும் உணர்வின் தன்மையை இது பிரிப்பி நீரை பிரித்து விட்டு உணர்வின் சத்தை இரத்தமாக மாற்றுகின்றது நமது உடல் உறுப்பு. ஆக இரத்தத்தின் தன்மை கொண்டு வரும்போது இந்த அணுக்களின் ஆகாரம் இதன் வழியை செலுத்துகின்றது. ஆக நாம் நல்ல உணவுகளை படைத்து சாப்பிட்டால் அது உணர்வின் தன்மை கொண்டு நாம் நல்ல எண்ணங்களை எண்ணினால் அந்த நல்ல அணுக்களுக்கு இந்த ஆகாரம் செல்லுகின்றது. ஆக நல்ல உணவை படைத்து சாப்பிட்டும் வேதனை கொண்ட உணர்வை நாம் சுவாசித்தால் அந்த உணர்வின் தன்மை இதற்குள் ஆனப்பின் வேதனை உணர்ச்சியில் தூண்டினால் அந்த உணர்வின் தன்மை ஆனப்பின் நல்ல உணவை உட்கொள்ளாத நிறைய தள்ளிவிடும். ஏனென்றால் நாம் எண்ணும் உணர்வுகள் நம் உயிர் உணர்வுகள் இந்த உணர்ச்சிகளை அணுக்களாக மாற்றுவதும் உணர்வின் செயலாக்கங்களாக நம்மை மாற்றிக்கொண்டே உள்ளது. இதை போன்ற கொடுமையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் மனிதன் பல கோடி சரீரங்களை கடந்து ஆக தீமையிலிருந்து நீங்கிடும் உணர்வை பெற்று ஒன்றுக்குள் ஒன்று சிக்கி பார்க்கின்றோம். நாய் மற்றவர்கள் கொதையை சாப்பிடுகின்றது, புலி மற்றொன்றை இலக்கியமற்ற கொண்டு சாப்பிடுகின்றது, காட்டு விலங்கை மற்றொன்றை கொண்டு புல்லை தின்று மேய்ந்தாலும் ஆக இதை தசைகளை கொண்டு குவித்து சாப்பிடும் உணர்வை ஒன்றை விழுங்கி ஒன்றை வாழ்ந்து ஒன்றை விழுங்கி ஒன்றை வாழ்ந்து எத்தனை நரக வேதனைகளை பற்றி அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு எதை இதை கொள்ளுகின்றவோ அதன் உணர்வின் தன்மை வலுப்பெற்ற பின் இந்த உயிர் அவருக்குள் சென்று அதனின் வலுகொண்டு இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து இன்றை நம்மை மனிதனாக மாற்றியது நமது உயிர். அதை நாம் மதிக்கிறோமா? இல்லை. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை உருவாக்குகின்றது நமது உயிர். எதன் வழி நாம் செல்லுகின்றோமோ அதன் அணுக்களாக உருவாக்குகின்றது. அதன் அணுக்கள் உருவாக்கிவிட்டால் அது உணர்ச்சி ஊன்றி அது உணர்வின் ஆகாரமாக இருக்கும். அந்த உணர்ச்சியின் தன்மை நம்ம ஊக்கூட்டும் போது அந்த உணர்வின் எண்ணங்கள் தோன்றி அந்த எண்ணங்கள் தோன்றி நமக்குள் இருக்கும்போது அந்த உணர்ச்சியில் கொண்டு நம்ம உடலை இயக்குகின்றது. நம் உடலை இயக்கின் தன்மை என்பது இரத்தத்தில் அது கலக்கின்றது. உணர்வின் தீமை செய்யும் அணுக்களை வளர்ச்சி அடைகின்றது. நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட அந்த உடலையே நலிய செய்கின்றது, பாழடைய செய்கின்றது, சிந்திக்கும் திறனை இழக்க செய்கின்றது, சிதறிடும் நிலையே வருகின்றது, தன்னை வாழ்வதென்ற வெறுக்கும் தன்மை வருகின்றது. வெறுப்பின் தன்மை கொண்டே மனிதனை அழிக்கும் தன்மை வரும். மனிதனை அழிக்கும் தன்மை தன்னையை முதல் அழித்திடும் உணர்வே இங்கே தோன்றிடும். இப்படித்தான் பல கோடி சரீரங்களை கடந்து வந்த நாம் இன்று நம்மை எப்படி இது இயக்குகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டால் அன்று வால்மீகி கூறிய இந்த உணர்வின் தன்மை கொண்டும் நாம் தெளிவாக நுகர்ந்து கொண்ட உணர்வு எதுவோ அதன் உணர்வு தான் உடலுக்குள் வந்த பின் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு நம்மை செயலாக்குகின்றது என்பதனை தெளிவாக அவன் ராமாயணத்தில் வாலி என்பதை விஷத்தன்மை கொண்டது. ஆக சீதா என்பது சுவை மகிழ்ச்சி கொண்டது. மகிழ்ச்சி கொண்ட உணர்வின் தன்மை வரும்போது மகிழ்ச்சியாக வாழும்போது ஒருவன் வேதனைப்பட்டார் அதனை நவழ்ந்தால் வாலி. ஆக எவரை வாலி பார்த்தாலும் அவனுடைய சம வலுவை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று. ஆகவே இந்த உணர்வின் தன்மை ஆக இதே சமயத்தில் இவன் கொடூர உணர்வு கொண்டு அந்த பட்சியை தாக்கினாலும் அது பாச உணர்வு கொண்டு தனக்குள் வரப்படும் போது ஆக அந்த வேதனை என்ற உணர்வுகள் தோன்றி இந்த பாசத்தை கலந்து இவனுக்குள் கருவழிக்குள் பாய்ச்சப்படும் போது இவனுள் மறைந்த உணர்வின் பாசத்தை தோன்றுகின்றது. ஆகவே அவன் எதை அதனுடன் மகிழ்ச்சியாக வந்ததோ அந்த மகிழ்ச்சி உணர்வு விஷயத்தின் தன்மை கொண்டு போனதும் இவன் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வினை ஊட்டுகின்றது. அப்பொழுதுதான் இவன் அந்த வலிமை மிக்க சக்தியின் தன்மையை இவன் உணர்கின்றான். ஆகவே இவனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் வாலி என்ற நிலைகள் இங்கே தாக்கப்படுகின்றது. ஆனால் அந்த வாலி என்ற உணர்வுகள் இதை தாக்கும் உணர்வே வருகின்றது. இவன் கொண்டிடும் உணர்வு வந்தாலும் பாசத்தின் உணர்வு கொண்டு இதை அடக்குகின்றான். ஆகவே நாம் பாசத்தை எதிர்நேல் கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் அன்று வால்மீகி தெளிவாக கூறுகின்றார். ஆக அருள்வழி பெறும் உணர்வை நஞ்சினை வென்றிட்ட உணர்வின் அறிவை நாம் நுகர்ந்தவென்றால் அதே சமயத்தில் நமக்குள் வேதனை என்ற உணர்வோ சலிப்பு என்ற நிலையோ சங்கடம் என்ற நிலையோ இதை வெல்லலாம்.
ஆக ஒரு குழந்தை நீங்க பாசமாக வளர்க்க நேர்ந்தால் அவன் அடுத்து வேதனை நீங்கள் நுகர்கின்றீர்களோ? இல்லை. அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு வரும்போது வேதனை இங்கு தாங்கிக் கொள்ளும் நிலை வருகின்றது. இதை தடுத்து நிறுத்துகின்ற காக்க வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது. தாய் தன்னுடைய குழந்தையை மற்றொன்று தாக்க வருகிறது என்றால், ஆனால் குழந்தை காக்கும் உணர்வு தான் அங்கு வருகின்றது. ஆனால் தாக்கும் என்ற வாலி இவனை தாக்குவதில்லை. ஆக இவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு வரப்படும் போது, ஆனால் அதே சமயத்தில் வாலியை அவன் செய்யும் தவறு இங்கே நுகர்வதில்லை. அவனை வெல்ல வேண்டும் என்ற உணர்வின் தன்மை இங்கே கொண்டு வரும்போது அந்த வாலி என்ற நிலையை தகர்த்து விடுகின்றான். நான் வாலியை ராமன் மறைமுகமாக தாக்குகிறான். ஒரு வேதனைப்படுவதை கூர்மையாக கவனித்தார். அந்த உணர்வின் தன்மை நாம் நல்ல குணங்களை அழித்துவிடும். ஆகவே இதை மாற்றி இதை வென்றவன் அவர் உணர்வை நுகர வேண்டும் என்றுதான் இங்கே வருகின்றது. அதனால்தான் ராமாயணத்தில் எண்ணங்கள் உணர்ச்சிகளை பற்றி தெளிவாக்கியுள்ளார் வான்மீகி. ஏனென்றால் பாசத்தால் உணர்வின் தன்மை எப்படி இயக்கியது, அவனுடைய செயலாக்கங்கள் எப்படி இருந்தது என்ற நிலை அவன் அனுபவ ரீதியிலே உணர்வு உணர்ச்சிகள் எப்படி இயக்கியது என்றும் அவன் தெளிவாக்குகின்றான். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம். ஆக சூரியன் மற்ற தன் அருகிலிருந்து உணவுக்காக கவர்ந்து வந்தாலும் தனக்குள் விளைந்தது உணவு தாக்கப்படும் போது விஷம் பெறுகின்றது. என மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தேன், சொன்னது மறந்துவிட்டது என்று எண்ணுகிறேன். அந்த மறக்காமல் இருப்பதற்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். ஆகவே இவன் தாக்கிய உணர்வுகள் அது விஷத்தை பிரித்து செல்லப்படும் போது விஷம் பிரிந்து செல்லுகின்றது. ஆனால் இதை வெப்பம் என்ற உணர்வு வரப்படும் போது வெப்பத்திற்கு ஈர்க்கும் சக்தி வேண்டும். அப்போ அந்த தொடர்ந்த வரையில் மோதும் போது உணர்வின் தன்மை தனக்குள் வெப்பத்தை உருவாக்கும் போது ஈர்க்கும் காந்தம் என்ற நிலைகள் வருகின்றது. இப்போ வெப்ப காந்தம் என்ற நிலைகள் வருகின்றது. நீங்க நெருப்பை வைத்தால் ஈர்க்கும் சக்தி அணைத்து விட்டால் நெருப்பு எரியாது. ஆக ஈர்க்கும் தன்மை வந்தால் மோதலில் தான் தன்னுடைய வெப்பமும் ஏற்படும். ஆக ஒன்றுடன் ஒன்று தொடர் கொண்டுதான் இயங்குகின்றே தவிர காந்தத்தை நீங்க காட்டும் நிலை ஈர்க்கும் சக்தி நீங்க அடுத்து சுத்தி மூடிடுங்க, அது எரியுதா என்று பார்த்து எரியாது. இதை போன்றுதான் மோதலில் ஏற்படும் வெப்பம் வரும்போது ஈர்க்கும் காந்தம் என்ற நிலை வருகின்றது. ஆனால் விஷத்தால் மோதி விஷம் பிரிந்து சென்றாலும் பிரிந்து செல்லும் முகத்தில் அது முகத்தில் வரும் காந்தத்தை தனக்குள் எடுத்துக் கொள்கின்றது. அதுதான் ஆக இதனின் தன்மை வரப்படும் போது ஆதிசேஷன் இயக்க சக்தி என்ற விஷத்தை வைத்து ஆதி நாராயணன் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் என்றும், இது மறுத்தனமே மீண்டும் வெப்பமாகி இந்த உணர்வின் தன்மை ஈர்க்கப்படும் போது நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு வெப்பம் என்ற நிலை கொண்டு வருகின்றார்கள். அங்கே லட்சுமி நாராயணா சூரியனுக்கு வைக்கின்றார்கள். இங்கே விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. ஆக வெப்பத்தின் தன்னை கூடும் போதுதான் இங்கே நிலை வருகின்றது. காந்தத்தால் ஈர்த்து மோதும் போதுதான் முதலிலே வெப்பம். ஆக அந்த காந்தத்தால் இருக்கும் விஷயத்தின் தன்மை மோதும் போதுதான் முதல் வெப்பம். ஆக இதையெல்லாம் இயற்கையின் மாற்றங்களின் உண்மையின் உணர்வுகளை நாம் அறிவதற்கு காரணப்பேர்களை சந்தர்ப்பத்தால் எது எவ்வாறு உருவாக்க வேண்டும் நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்றும் தெளிவாக கூறப்பட்டது. ஆக இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் நமது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை போல அதை வரப்படும் இன்று நம்ம பூமிக்குள் வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இப்போ ஒரு செடியின் சத்தை நுகருகின்றது, சீதா லட்சுமி ஆகின்றது. ஆக இந்த சீதா லட்சுமி என்ற நிலையில் வரப்படும் போது ஒரு செடியான பின் செடியில் விளைந்த வித்து அதற்குள் விளைந்த பின் இந்த செடியே மடிந்தாலும் இந்த செடியின் சத்தை வித்து எடுத்து வைத்துள்ளது. ஆக இந்த வித்தினை நிலத்தில் ஊன்றும் போது பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு இந்த சூரியன் கவர்ந்து வைத்திருப்பதே இதே சுவையின் தன்மையை புவியின் நிலையில் ஈர்க்கப்படும் போது அந்த உணர்ச்சியின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த சீதா லட்சுமி என்பது எதனை இதை கவர்ந்ததோ அதற்கு உணவாக கொடுத்து அந்த எண்ணத்தை வளர்க்கும் என்பது லட்சுமி என்றும் வளர்ப்பவள். ஆக வெப்பம் என்றும் உருவாக்கும் பராசக்தி. சர்வத்தையும் உருவாக்கும் வெப்பமே சர்வத்தின் நிலைகள் உருவாக்குகின்றது. அதனால் அது பராசக்தி என்றும். ஆதி சக்தி என்பது விஷம், எதனுமே இயக்க சக்தி கொண்டது. இந்த மூன்று நிலைகள் வரப்படும் போது இது சக்திகளாக இருக்கின்றது. ஒரு பொருளின் தன்மை சீதா என்று சுவையாகின்றது. ஆனால் இதோடு இணைந்து கொண்டால் அந்த உருவத்தின் தன்மை அடையப்படும் விதம் பிரம்மம். ஆக ஆவியாக இருப்பது தெரியவில்லை, தனக்குள் இணைந்து இரண்டரை கலந்து கொண்டால் பிரம்மம். ஆக எதை இணைந்து அதனுடைய நிலைகள் செயல்பட்டதோ அதன் மனம் ஞானம். ஆக அறிவென்று வருகின்றது. அதற்கு காரணத்தை வைக்கின்றான் சரஸ்வதி. ஆக உருவான எந்த பொருளோ அதன் சக்தியாக அது இயங்கும், அதன் மனத்தாக அது இயக்கும். எது இந்த அணு தோன்றதோ தனக்குள் இணைந்து கொண்டதோ அதன் வழியே அந்த அணுவின் இயக்கம். ஆக எதன் அருடன் செய்தோ அதன் வலுவாக அது இயக்கும் என்பதற்குத்தான் இது தெளிவாக நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் பல கோடி உணர்வுகளை அறிந்த அகசியன் இதை தனக்குள் அறிந்திருந்த உணர்வுகள்
இதை நாம் கற்றுணர்ந்தால் மனிதன் நாம் எப்படி மற்றொன்று நம்மை இயக்குகின்றது, மனிதனானவன் இதிலிருந்து நாம் எப்படி தப்புவது என்ற நிலை உங்களில் இன்று நாட்டு மக்களை நாம் வாழ்ந்தாலும் இந்த உணர்வுகள் இன்று சாதாரணமாக உங்களுக்கு இந்த தியானம் இருப்பவர் முன்னாடி சாக்கடையே இருந்தாலும் சரி, அந்த சாக்கடை நாட்டம் வராது. ஆக அந்த நுகரும் தன்மை உங்களுக்கு வராது. ஆக நீங்க தியானம் இல்லாத பார்த்தா அங்க வந்த உடனே அந்த சாக்கடை நாட்டம் முதல்ல வரும். இன்னைக்கு கவனிக்கலாம். ஆகவே நமக்குள் இந்த உணர்வின் தன்மை தீமை விடாது பாதுகாக்கும். ஆக நமக்கு அறியும் அறிவுதான் இல்லை, ஆனால் நமக்குள் விடாது தடுக்கின்றது. ஆக நாட்டத்தை அறிந்து நமக்கு அறிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஆக உணர்வின் எண்ணங்களும் அந்த செயலில் ரூபத்தில் பார்க்கப்படும் போது அது நின்று நீக்கும் உணர்வு நமக்குள் மோதி அது தீமையின் நிலையில் இருந்து நாம் விடுபட உதவும். அதனால்தான் இந்த உணர்வை உங்களுக்குள் அடிக்கடி பாய்ச்சி பதிவின் நிலையை உங்களுக்குள் நுகர்ந்தால் இதே அணுவின் தன்மை பெருகினால் அது உங்களை காக்கும் உணர்வின் நிலை வருகின்றது. மீண்டும் அந்த உணர்வுகளை நுகரப்படும் எண்ணங்கள் வருகின்றது, அந்த உணர்ச்சி உங்களை காக்கும் நிலைகளே வருகின்றது. ஆகவே இதை முதல்ல விஷ்ணு என்றாலும் இந்த சத்தை இது கவர்ந்து விட்டால் சீதா லட்சுமி என்று ஆகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சீதா அந்த சுவை கொண்ட உணர்வுகளை செடிகளை மோதல் ஆகும்போது வெப்பமாகி அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு அங்கு உருவாக்கும் தன்மை வருகின்றது. ஈர்க்கும் போது மோதுகின்றது, மோதும் போது வெப்பமாகின்றது, வெப்பத்துக்குள் இணைந்துகின்றது, வெப்பத்தால் உணர்ச்சிகள் பரவுகின்றது, அந்த உணர்வுக்கொப்ப அந்த செடியில் ரூபமாகின்றது. இதை போன்றுதான் மனிதன் தனக்குள் எடுத்துக்கொண்ட இதே சீதா என்ற சுவை எடுத்துக்கொண்டால் உயிரின் தன்மை எப்படி துடித்து இயக்கமாக இருக்கின்றதோ இது ஜீவனாக்க ஓ பிரணவம் ஜீவனாக இருக்கின்றது. தான் நுகரும் உணவை ஓ என்று அந்த ஜீவனாக்கின்றது. இம் உயிருடன் ஒன்று வாழச் செய்கின்றது. ஓம் 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 என்றால் நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அது ஓம் 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 என்று நம் உடலாக மாற்றோம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எந்தெந்த குணங்களை நாம் எண்ணுகின்றோமோ உயிர் நம் உடலாக மாற்றுகின்றது சிவம் என்று நிறையாது. ஆனால் எந்தெந்த குணங்களை எண்ணுகிறோமோ இப்ப ஒவ்வொரு சரியும் ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப ஒவ்வொரு வித்தாகின்றது. ஆகவே நாம் எந்தெந்த குணத்தின் தன்னை எண்ணுகின்றோமோ அந்தந்த குணத்தின் ஊர்கணி என்ற வித்தாக மாறுகின்றது. நாம் வேதனைப்படும் உணர்வுகள் அதிகமாக நோந்துவிட்டால் வேதனை விஷத்தன்மை கொண்ட வித்துகளாக நமக்கு உருவாகின்றது. ஆக நல்ல வித்துகளை வளராது தடுக்கின்றது. இன்று பாலினம் இந்த சில விஷ செடிகள் நல்ல தாவரங்கள் வளரப்படும் போது அது வந்துவிட்டால் விஷத்தின் தன்மை அடக்கி நல்ல தாவர இனங்களுக்கு சத்து ஊட்டாது, அது மடிய செய்கின்றது. ஆகவே நாம் வேதனை என்ற உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் அணுக்கள் வரும்போது நல்ல அணுக்களுக்கு செல்லும் உணவினை நஞ்சாக மாற்றுகின்றது. ஆனால் நல்ல அணுக்கள் வளர்வதில்லை. நல்ல அணுக்கள் வளர்வதில்லை என்றால் சிந்திக்கும் தன்மை இல்லை. ஆக வேதனை என்ற உணர்ச்சி வரும்போது இந்த உணர்வின் தன்மை தனக்குள் செல்லும் உணர்வை இங்கே எடுத்துக்கொள்ளும். வேதனை என்ற உணர்வின் தன்மை அணு பெருத்து விட்டால் கேன்சர் என்ற நோயும் வருகின்றது. தனக்குள் வேதனை என்ற உணர்வு வளரப்படும் விடுதிகளை பரப்பி நல்ல அணுக்களுக்கு செல்லும் விஷயத்தை சேர்த்து இது குவித்து விடுகின்றது. இப்படி குவித்து விட்டால் நல்ல அணுக்களின் தன்மை மடிய நேருகின்றது. ஒரு பாம்பு விஷத்தை பாய்ச்சி தனக்குள் எடுப்பது போல் விஷத்தை கவர்ந்து விஷத்தின் தன்மை கொண்டு மற்ற அணுக்களை செயலிழக்க செய்யும். நாம் வேதனை என்ற உணர்வை நாம் நகர்ந்தால் இந்த உணர்வின் தன்மை அணுக்களுக்குள் படப்பட்டு இந்த வேதனை என்ற விஷத்தின் தன்மை இதுக்குள் அடக்கப்படும் போது விஷம் என்ற நிலைகள் வரப்படும்போது ஆக விஷத்தின் தன்மை அடக்கப்படும் போது விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளும் பாம்பினம் போன்று நமக்குள் வேதனை என்ற உணர்வுகள் எடுத்தால் விஷ அணுக்களாக மாற்றப்பட்டு அது தன் அளவில் விஷத்தின் தன்மை அழுவானால் நல்ல அணுக்கள் விஷத்தை பாய்ச்சி ஒடுங்கச் செய்யும். பின் அதனை தான் வளராது எடுக்கும் நிலைகள் தான் டிபி என்ற நிலைகள் அணுக்கள் உருவாகும். விஷத்தை பாய்ச்சி அதை மடியை செய்து அதுவே உணவாக உட்கொள்ளும் நிலை வருகின்றது. ஆக வலு கொண்டு விஷம் கொண்ட உணர்வுகள் சாந்தம் கொண்ட உணர்வுகளை கொண்டு குவிப்பது போன்று நமக்குள்ளும் இந்த உணர்வின் எண்ணங்களால் இத்தகைய நிலைகள் ஏற்படுகின்றது. ஆக வேதனை என்ற விஷயத்தின் தன்மை மற்ற அணுக்கள் ஏற்பட்டால் கேன்சர் என்ற நோய்கள் அதிகமாக வந்து மற்ற நல்ல நிலையில் போகும் விஷயத்தை அது உணவாக உட்கொள்கின்றது. ஆக விஷம் தேவை. ஆக விஷம் என்றால்தான் மற்ற அணுக்களின் இயக்கம். இதை போன்று நமக்குள் வரும் சந்தர்ப்பத்தை அன்று அகசியன் தெளிவாக கண்டுணர்ந்தான். ஆகவே விஷத்தை நீக்கியவன் விஷத்தை வென்றவன் அகசியன் துருவனாக்கி வானுலக விலகில் தான் நுகர்ந்தாலும் அதனை தனக்கு ஒளியாக மாற்றிக்கொண்டவன் துருவன். ஆக ஒளியாக மாற்றிக்கொள்வதில் தான் கண்ட உணர்வின் அணுத்தன்மை வளர்வதற்காக தான் கண்ட உணர்வை மனைவிக்கு எடுத்துச் சொன்னான். இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்து உணர்ச்சி ஊற்றும்படி செய்தார். கணவன் சொன்ன வழியில் பின்பற்றிய உணர்வு வானுலக ஆற்றலை பெற்ற இவன் ஒதுக்கிய உணர்வு கண்டான். அவன் கண்ட உணர்வும் தன் மனைவின் தன்மையில் அவன் காணுகின்றார். அவன் கண்ட உணர்வு தான் கணவனால் பார்த்த உணர்வு கணவன் உயர வேண்டும் என்று எண்ணுகின்றான். நான் எடுத்துக்கொண்ட உணர்வும் மனைவி தனக்குள் அது கண்டுணர்ந்த என்று அது மேலும் உயர வேண்டும். அந்த அறுவடை எனக்குள் இணைந்தே வாழ வேண்டும். இந்த உணர்வின் 2 சேர்க்கப்படும்
நஞ்சி வென்றிடும் உணர்வின் அணுக்கள் விளைந்து நஞ்சி வென்றிடும் உணர்வு அவன் உடலில் விளைந்து இந்த பிரபஞ்சத்திற்குள் எத்தகைய நஞ்சின் ஒளியாக மாற்றும் தரம் பெற்றவன் அகசின் அணுவை, அதாவது 5வது துருவத்தை கண்டான். துருவத்தின் ஆற்றலை பெருக்கினான். நீங்க எந்த மதமானாலும் ஞானிகளால் கண்குணர்ந்த ஞானிகள் அனைத்தும் அந்த 4 மணியை தேர்ந்தெடுத்தார். அந்த 4 மணிக்கு துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை உணர்வின் தன்மை நுகரும்படி செய்தாலும் அந்த துருவத்தின் நிலையில் யாரிடம் கூட்டாது. ஆக துன்வந்த அரசர்கள் தத்துவத்தை கூறி இவன் எண்ணத்துக்குள் அந்த 4 மணிக்கு ஜெபிக்கும்படி செய்தார். ஆனால் அது நுகராது, இதை எடுக்க முடியாது. ஆக 4 மணியின் நல்ல நிலைகள் எடுத்தாலும் இவன் மதத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வு எல்லா மதத்தில் எடுத்தாலும் இந்த 4 மணியிலிருந்து 5 வழிகள் இவன் உருவாக்கப்பட்ட உணர்வை தான் தர முடிகின்றதை தவிர இவன் வழியில் துன்பற்றும் நிலைகளே வருகின்றது. அருளின் சுடரை நமக்கு எடுத்தால் பகமை என்ற உணர்வை நீக்கி ஆக அனைவரும் ஒன்றென்ற இணைத்து வந்துவிடும் என்பதற்காக அரசர்கள் மறைத்த நிலைகள் இன்று நாம் மறைத்து வாழ்கின்றோம். அவன் மறைத்த நிலைகள் மறைந்ததை நாம் விட்டு இன்று இவனுக்கு இந்த நிலையில் புகுத்திய உணர்வு கொண்டான் என்று வாழ்கின்றோம். இதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் எப்படியோ சென்று விடுகின்றது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட விஞ்ஞான அறிவால் நாம் பயன்படுத்தும் இந்த ஆடை இருந்தாலும் இந்த ஆடைக்குள் ஈர்க்கும் காந்தம் உண்டு. ஈர்த்து வைத்துதான் இந்த நூலும் உருவானது, பஞ்சும் உருவானது. ஆனால் இதற்குள் நாம் சேர்க்கும் உணர்வு இது ஏற்றுக்கொண்டால்தான் அந்த கலரே வரும். ஆக ஏற்றுக்கொண்ட வந்த பின் இதுல நஞ்சின் தன்மை ஆவியாக மாறுகின்றது. இது சூரியன் காந்தப்புலம் கவர்கின்றது. எந்த நஞ்சு கொண்ட விஷயத்தின் தோள்களை நாம் போட்டிருக்கின்றோமோ, ஆடையாக போட்டிருக்கின்றோமோ, இதை அருகில் நம் ஆன்மாவாக கொண்டு வருகின்றது. ஆக ஒவ்வொரு துணிகளில் நீங்க போடும்போது பார்க்கலாம், தீமை கொண்டு ஒன்றும் கலக்காத நிலைகள் இருப்பினும் அதை நீங்கள் நுகரும் போடும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக ஒரு ஆடையின் தன்மை நீங்கள் போட்டிருக்கும் போது அறிவு உணர்வின் தன்மை ஒரு சிறப்பு போட்படும் உங்கள் அறியாமலே உணர்ச்சியும் வேகம் கூடுவதை காணலாம். ஏன்னா நீல நிறத்தை காலம் எதை எடுத்தாலும் அந்த வேதனை உணர்வுகள் தோன்றும். ஆக வேதனைப்படும் செயலையும் செயல்படுத்தும் உணர்வு நமக்கு தோன்றும். இந்த ஆடைக்குள் இத்தனை உண்டு. ஏனென்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் இதுடன் கலக்கப்பட்டு இந்த நிலையில் செயல்படுகின்றன. இந்த இயக்க உண்மைகளை ஏனென்றால் எமது குரு இதையெல்லாம் உணரும்படி செய்தார். இயற்கை எப்படி இயங்குகிறது, சூரியன் காந்தப்புலன் எப்படி கவர்ந்தது, அன்று வான்மீகி எதை கண்டான், அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை, சூரியன் இயக்கங்கள், சூரியன் கவரப்படும் சீதா என்ற நிலை வரும்போது மனிதன் நுகரப்படும் சீதா ராமா அந்த உணர்ச்சிகளை தோன்றுவதும் அது பரிவான பின் எண்ணமாவதும் எண்ணத்தை கொண்டு வரப்போது அந்த உணர்வுகள் நம்மை ஒவ்வொன்றும் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு எப்படி இயக்குகின்றது என்ற நிலையை அவன் கண்டுணர்ந்த உணர்வும் சூரியன் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் எப்படி இயக்குகின்றது என்ற நிலையில் தெரிந்து கொள்வதற்கு இங்கே நீ ஆடை அணுகின்றாய், அவன் சாயத்தை இடுகின்றான் விஞ்ஞான அறிவு கொண்டு. உன்னில் போடப்படும்போது இதே உணர்வின் தன்மை மனம் எதுவோ சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது. இவன் சாயம் இடும்போது இதில் வந்த நஞ்சினை ஆக எதனில் இருந்து உருப்பட்டதோ அது நாம் ஆடை என்பது நம் உடலான காந்த பலன் ஜீவன் தருகின்றது. அதன் உணர்வை கவர்ந்து அதே உணர்ச்சி உணர்வை ஊட்டும் நிலை வருகின்றது. நஞ்சை பிரித்தால் ஆனால் நஞ்சின் தன்மை கவர் அதை ஆடையாக அடையும் போது அது வருகின்றது. இதன் வழி நமக்குள் எத்தனையோ தீமைகள் வரும். இது விஞ்ஞான அறிவில் கண்டான். ஆக இன்னென்ன துணி வழியில் விஷத்தன்மைகள் அதிகமாக இருக்கிறது என்ற நிலையில் அந்த கலர் வந்தாலே இன்னைக்கு ஜெர்மனியில் எடுக்க மாட்டான். இதெல்லாம் இன்று மேல நாட்டில் இது பூராமே தீமை என்று உணர்ந்து இது பூராமே இன்னைக்கு உணர்ந்த பின் இது மகா பாவத்துக்கு போய்விட்டது என்றது. இப்ப நாம் பிறப்பின் தன்மை கொண்டு இந்தியாவுக்கு போகின்றது. இந்த உணர்வின் தன்மை சாயங்களை வெளியிடப் போவது விஷத்தன்மை என்று சூரியனால் கவரப்படுகின்றது. ஆக காற்று மண்டலமே நச்சாகின்றது. ஆக நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் நஞ்சினை நீக்கி 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 நஞ்சினை என்றும் உணரும் மனம் பெற்றது. ஆக நஞ்சென்று உணர்ந்து 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 பல கோடி சரீரங்களை கலந்து அதன் உணர்வின் தன்மை அறிவாக மனிதனின் நிலை வருவதுதான் கார்த்திகேயா. வெளிச்சம் எதனில் உருவாக அறிவும் ஆற்றல் பெற்றவன் என்ற நிலையை தெளிவாகின்றார். ஆகவே இந்த உடலை பாதுகாக்கும் சேனாதிபதி தீமை என்று உணர்ந்த பின் பாதுகாப்பு நிலை வருகின்றது. ஆக பிரம்மாவை சிறப்படித்தான் முருகன். பல கோடி உணர்வுகள் தீமை என்றாலும் தீமை அகற்றிட வேண்டும் எந்தை கொண்டு ஒவ்வொரு சரீரத்தையும் தனக்குள் எடுத்தாலும் நஞ்சை வென்றிடும் உணர்வின் ஆற்றல் பெற்றவன். நஞ்சை வென்றிடும் உணர்வும் பெற்று ஒளியின் சரீரமாக முதல் நிலையை பெற்றவன். அதனின்று வெளிவரும் சூரியன் காந்தப்பனாவை கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் அது வளர்ந்தாலும் நமது காலை 4 மணிக்கெல்லாம் நமது பூமி துருவ வகையில் நம் பூமிக்குள் கவர்ந்து வருகின்றது. இதனை நாம் கவர்ந்து பழக வேண்டும் என்பதற்குத்தான் காலை 5 மணி அன்று ஞானிகள் தேர்ந்தெடுத்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கொண்டனர். ஆனால் உண்மையின் உணர்வை எவரும் சொல்லவில்லை. இந்த விநாயகர் வைத்த பின் அதுக்கு அரச மரத்தை வேப்ப மரத்தை வைத்து அதுக்கு பதார்த்தத்தை கொடுத்து விநாயகர் ரொம்ப பிரியமா சாப்பிடுவார். புல்லை தலை தாம்புகளை சாப்பிடுவார்.
இதை விரும்பி கொஞ்சம் குழந்தை இதை பழங்கனிகளை வச்சா கொடுத்தவங்களுக்கு தங்க மாதிரி அவங்க கொடுப்பார். ஆக அது சுவையாக வைத்துக் கொண்டால் அதுகிட்ட வந்தால் நம்மளுக்கு மதிப்பார். இப்படித்தான் நம்ம அறிவை வளர்த்தார். ஆக உயிரின் தன்மை எப்படி பல கோடி சரீரங்களை தீமை வென்றிடும் உணர்வற்றும் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு மனித உறவை எப்படி கொடுத்ததென்று ஞானி தெளிவாக கூறுகின்றான். அதை அறிவதற்கு யாரும் இல்லை. ஆக எளிய போட்டான் என்றால் இந்த என் விநாயகரை வாகனமாக இருந்து சமந்தது, அப்பா உனக்கு 2 பிரசாதத்தை கொடுக்கணும் என்று அது அரிசிக்கும் உடைக்குதான் சொல்லுகின்ற மாதிரி மூஷிகா வாகனம் என்றும் போது இப்ப நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீர்கள்? சாமியை போய் பார்க்க வேண்டும் என்று வந்தீர்கள். மூஷிகா வாகனம். ஆக தீமையின் உணர்வின் தன்மைகளை அகற்றும் உணர்வின் தன்மை நுகர்கின்றேன். உணர்வின் தன்மை இதை அதிகரித்து வைத்தால் கணங்களுக்கு அதிபதியாக உங்கள் வாழ்க்கையில் அந்த துன்பங்களை அகற்றும் நிலை பெறுகின்ற கணங்களுக்கு அதிபதியாக்க வேண்டும். ஆக இது நல்லது பெற வேண்டும் என்று நுகர்ந்து வருகின்றது. நுகர்ந்த உணர்வை இங்கே அழைத்து வருகின்றது. ஆனால் நஞ்சினை வென்றிடும் உணர்வை நீங்கள் நுகரச் செய்யும் போது உணர்வின் தன்மை அதிகரிக்கும் போது நஞ்சினை வென்றிடும் உணரும் போது கணங்களுக்கு அதிபதியாகின்றது. ஆக எல்லாவற்றையும் நின்று ஒளியின் சரீரம் பெற்ற அருள் உணர்வை உங்களுக்குள் எப்படி உணர்வு பெற்ற என்ற உணர்வுகளை உங்களை நுகரச் செய்யும் போது பதிவாகின்றது. இதுவே வளர்த்துக் கொண்டால் கணங்களுக்கு அறிவதியாகின்றது. ஆக இது அறிவதியாகும் போது உயிர் ஒளியானது உணர்வு அறிவாகிறது. ஆக இருளை அகற்றியது ஒளியின் சரீரமாக உணர்வு ஒளியாக என்றும் நிலையான நிலைகளை சரீரத்தை உருவாக்கி அந்த உணர்வின் அறிவு உங்களுக்குள் புகுத்தச் செய்வதே இது. ஆக இதை கணங்களுக்கு அறிவதியாக உங்க வாழ்க்கையில் செய்தால் அதை தீமைகளை வென்றிடலாம். ஆகவே இதைத்தான் மூஷிக வாகனா என்று எளிய வைத்தார். ஏனென்றால் சுவாசித்து அது வங்கிட்டுக் கொள்கின்றது, குழிகொள்கின்றது. இப்ப வேதனை நல்ல குணங்கள் கொண்டு வேதனைப்படுவன் நுகர்ந்தால் அந்த வேதனை என்ற உணர்வு இந்த நல்ல குணத்தில் பதிந்து விட்டால் உங்களுடைய வலிமை இழந்து விடுகின்றது. நல்ல குணத்தில் செயலற்று விடுகின்றது. தான் வாலியை ராமன். வாலி எவரை பார்த்தாலும் சமவல்லு கொள்வான். நீங்க எவ்வளவு குணங்கள் கொண்டாலும் உங்க நல்ல குணத்தை பகுதி அவன் எடுத்துக்கொண்டால் 1 மடங்கு அந்த அதிகமாகிவிடும். உங்க நல்ல குணம் எங்கே செல்லும்? இது வாலி என்ற நிலைகள் வைத்து ராமன் மறைந்திருந்து தாக்கினான். ஆகவே இதை காட்டுவதற்குத்தான் இந்த நஞ்சை வென்றவன் துருவ மகரிஷி. அந்த துருவத்தின் உணர்வு சூரியன் கவர்ந்து வருகின்றது. ஆக வேதனை என்ற உணர்வு இது வாரியானாலும் இது உள்புகாது தடுத்த வேண்டும். ஆக அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்ந்து அந்த பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணர்வின் வலுப்பெறச் செய்தால் இந்த வேதனை என்ற வாலி வராது. ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த வேதனை வந்து கொள்ளாது. இதை குடுபுகச் செய்து இது புகாது தடுக்க வேண்டும். விஷயத்தின் தன்மை நம் நல்ல குணங்கள் சேராது தடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே எண்ணங்களின் தொடர்ச்சியை அங்கு வான்மீக கூறினாலும் ஆக எண்ணங்கள் எப்படி உருவாகிறது என்றும் வேதனைப்படும் உணர்ச்சிகள் வரும்போது வலிமை மிக்கதாகின்றது. ஆகவே நல்ல குணங்களை வங்கிட்டுக் கொள்கின்றது. ஆகவே இதை அடக்க அருள் மகிழ்ச்சி உணவை உட்புகுத்தி விட்டால் இது புகாது அதனை செயலை நீக்கிவிடும். அதனுடைய செயலாக்கத்தை மாற்றிவிடும். நஞ்சை வென்றவன் தொடுவன். ஆகவே இதனை பெறுவதற்கு இங்கு எலி என்ற நிலையில் வைத்தால் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது கல் என்று எண்ண வேண்டாம். ஆக அந்த கல்லில் காட்டப்பட்ட காரிய தொகுப்பு உண்மை என்று உணர்ந்தால் அருஞானி கண்டு தனக்குள் கண்ட உணர்வு சாதாரண மக்களும் பெற வேண்டும் என்றால் ஆதி மூலம் என்பது உயிர் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக அந்தந்த உணர்வு இயக்கியது. மூஷிக வாகனம். ஒரு செடியின் சத்தை கொண்டு ஒரு குழு உருவானால் அந்த மனத்தில் நுகர்ந்து உணர்வே அது வாகனமாக அமைகின்றது. அதை அழைத்து செல்லுகின்றது. தன் வாழச் செய்கின்றது. ஆக உணவை ஏற்கும் செல்லுகின்றது. தன்னை காக்கும் உணர்வும் எண்ணங்கள் வருகின்றது. ஆக மற்ற தீமைகள் என்று வந்த பின் அந்த உணர்வு எதிர்நிலைப்பட்ட பின் ஒதுங்கி செல்லுகின்றது. இருந்தாலும் நுகர்ந்த உணர்வு சிறுக சிறுக அதை சேர்க்கப்படும் போது இந்த நல்ல உணர்வு மாறுபடுகின்றது. இதனால் வளர்ச்சியின் போது நஞ்சு கொண்ட உணர்வின் அணுக்களின் உடலாக மாறுகின்றது. இப்படியெல்லாம் சேர்த்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு எப்படி வாழ்ந்தது, எப்படி மனிதன் ஆனோம் என்ற தெளிவாக்கும் நிலை கொண்டதான் அந்த சிலை. உயிர் ஈசனாக இருந்தது, உணர்வு உடலாகின்றது அந்த சக்தி. ஆக உணர்ச்சியின் உணர்வு எண்ணங்கள் பதிவாக்கப்படும் ஊழ்வினை என்ற வித்தாகின்றது. ஆக இதில் எந்த குணத்தின் தன்மை எடுக்கணுமோ அதை கணங்களுக்கு அதிபதியாகிட்டால் அதற்கு தக்க பரிணாம வளர்ச்சி அடைய செய்தது. இன்று மான் புலியை அடிக்கவில்லை, புலி மானை அடிக்கவில்லை என்றால் புலியை கண்டு அஞ்சி பதுங்கும் இடமெல்லாம் புலியை நினைத்துக் கொண்டிருந்தால் புலியின் உணர்வு ஆன பின் இது நோயாக மடிந்துவிடும். ஆக புலியின் நினைவாகவே இந்த மான் வெளிவந்த பின் புலியின் உணர்வுக்குள் அங்கே செல்கின்றது. ஒரு தரம் கூர்மையாக புலியை உற்று நோக்கி அதை உணர்வில் நுகர்ந்தால் அஞ்சி வாழும் நிலையில் வருகின்றது. அதான் வேதங்கள் கூறுகின்றது. ரெட் என்பது ஒரு உடல், புலியின் உடலின் ரெட். ஆனால் அந்த புலியின் வரும் வேகமான உணர்வு கொடூர உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகள் பெற்றது. அதுவும் இசைதான். அதை பார்த்த பின் நாம் புலியை நாம் பார்த்தோம், ஐயோ புலி வருகிறது என்று அலறுகின்றோம்.
மான் வருவதை பிடிக்க செல்லுகின்றோம். ஆக மானை கண்டதும் பிடிக்க செல்லுகின்றோம். புலியின் உணர்வை கண்டபின் நகர்ந்து ஓடுகின்றோம். ஆகவே புலியின் உணர்வு வரும்போது நல்ல குணங்களின் தன்மை அடக்குகின்றது அதர்வன. மானின் சார்ந்த குணங்களை அடக்கிய பின் இதை கூர்மையாக எடை பார்த்து அது வலிவின் தன்மை இந்த அணுக்கள் மாறுகின்றது. ஆகவே மானின் உயிரான உடலாக இருப்பினும் மானின் உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை ஏற்ற பின் மானின் உணர்வை வங்கிட்டுக் கொள்கின்றது புலியின் உணர்வு. ஆக இந்த உணர்வின் தன்மை ஆன பின் மானின் உடலில் உள்ள அணுக்களை இது கடன்களுக்கு அதிபதியாகி அந்த புலியின் நினைவாக வெளிவரப்படும் இது அதர்வன. இந்த உணர்வுகள் இதற்குள் சேர்ந்தால் யஜூர் ஒரு வித்து. வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது. வேதத்தை படித்துணர்வுகள் மக்களுக்கு எடுத்து சொல்லும் தன்மை இல்லை. ஆக அவர் உணர்வுக்கொப்ப வேதங்களை பாடங்களாக கற்பித்துக் கொண்டனர். ஆனால் அதற்கு தக்க அவர்கள் கற்பனையில் மக்களை மாற்றும் நிலை வந்துவிட்டது. ஞானி இயற்பின் உண்மையை கண்டுணர்ந்தான். அந்த உணர்வின் தன்மை நாம் பகிர்ந்து பகைமையிலிருந்து விடுபட்டு மனிதன் என்றும் பிறையில்லா நிலை அடையும் மார்க்கத்தை காட்டினார். ஆனால் அதன் இவன் சுயநலங்களுக்கு எடுத்துக்கொண்டான். ஒவ்வொரு மதத்திலும் எடுத்துக்கொண்டால் உண்மையின் உணர்வு இல்லை. இவன் ஆசைக்கொப்ப உணர்வும் இவன் கொப்பதான் அவன் வளர்த்துக் கொண்ட நிலைகளை. ஆக இந்த வாழ்க்கையை சதம் என்ற நிலையில் வாழ்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கும் எருவென்று சிந்திக்கும் நிலையை தழுவிட்டது. ஆக அந்த அவர்கள் காட்டின் நிலைகளால் அந்த ஆண்டவன் நம்மை அழைத்துச் செல்வான் என்று எதை ஆளுகின்றது? நாம் ஒரு மான் புலியின் உணர்வின் தன்மை அதிகரித்து அதுடன் அஞ்சு வாழ வேண்டும் என்று உணர்வு வைத்தால் இந்த உணர்வின் தன்மை உடலுக்குள் வந்து உயிரை ஆளுகின்றது ஆண்டவனாக. அதன் உணர்வின் தன்மை வளர்ச்சத்தின் எதன் உணர்வோ அதன் வழியே அழைத்துச் செல்லுகிறது. ஆக எனக்கு பகமை என்ற ஒருவன் எனக்கு தீங்கு செய்கிறான் உணர்வை நாம் நுகர்ந்தால் அவன் உணர்வை எனக்குள் அலைகின்றது. ஆக என்னை காக்கும் திறன் இழக்கப்படுகிறது. ஆக இதன் உணர்வு எனக்குள் தனங்களுக்கு அதிபதியாகும் போது ஆண்டவனான என் உயிர் ஆளுகின்றான். வளரவிட்டு சென்றப்பின் நான் எதை எண்ணினோனோ அங்கே அழைத்து சென்று நீ அதுவாகின்றேன். ஆக இங்கே பாம்பினம் வீட்டுக்குள் வந்துவிட்டது. ஐயோ பாம்பு வந்துவிட்டது பயத்தின் நிலை. ஆனால் இந்த உணர்வின் தன்மை அவன் கண்ணின் புலங்களுக்கு கயிறு கண்டாலும் பாம்பென்றை நினைப்பார். ஆக நிழல்பட்டாலும் பாம்பு என்ற உணர்வு தோணும். ஆக பாம்பின் என்று விஷத்தின் தன்மை உருவாக்கட்டும். அதன் உணர்வு இங்கு உருவற்றப்பும் இறுதி ஆளுகின்றான் உயிர் ஆண்டவனாக. இந்த உடலை விட்டு சென்றப்பின் எதனை அஞ்சி பெற்றாயோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு நீ அதுவாகும் என்ற நிலையை அங்கு அழைத்து சென்று நீ அதுவாகு என்ற நிலை கூறுகின்றான். ஆக மனிதனானத்தும் இயற்கையை விளைந்ததை வேக வைத்து விஷயத்தை மாற்றிவிட்டு உணவாக உட்கொண்டும் உணவுக்குள் இவன் உயர்ந்த குணங்களை பதிவாக்கி இந்த உணர்வின் அணுவாக வளர்த்து ஆக இந்த உடலின் தன்மை ஒளியாக மாற்றும் திறன் பெற்றவர். அதான் பிரம்மாவை சிறைப்பிடித்தான். என்ற நிலைகளில் நாம் உருவாக்கும் திறன் பெற்றவர். ஆகவே நாம் எதை உருவாக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்று நாம் எல்லா தாவர இனங்களை புசித்தாலும் விஞ்ஞான அறிவால் அந்த உணவாக உட்கொள்ளும் பூச்சிகளை கொன்றோம். அதில் விஷத்தின் தன்மை அந்த தாவர இனத்தில் கலந்தது. ஆனால் தாவரத்தில் கலந்து உணவுடன் சேர்ந்து வருகின்றது. ஆக நீங்க வேக வைத்தாலும் மீண்டும் அதுக்குள்ளே கலக்கும். ஆனால் இயற்கையில் விளைந்த விஷத்தின் தன்மை வேறு. ஆனால் செயற்கை செய்யப்பட்ட உணர்வுகள் இவ்விடம் நஞ்சு கலந்ததாக மாறுகின்றது. ஆனால் நஞ்சு தூவிய உணர்வுகள் சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. எந்த உணவினை நீங்க உணவாக உட்கொண்டு ஆக மற்ற பூச்சிகளை கொள்ள தூயினர்களும் இது உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்வின் அணுக்களாக நமக்கு விளைகின்றது. ஆக இதற்கும் உணவு தேவை. எதை நஞ்சுக்குள்ளே நாம் தூவினமோ அந்த நஞ்சின் தன்மை நமக்கும் நுகர்ந்து இதுவே பல கொடூர உணர்வு கொண்ட நஞ்சு கொண்ட அணுக்களாக நமக்கு விளைகின்றது. நல்ல அணுக்களை வாழாது தடுக்கின்றது. இப்போது எடுத்துக்கொண்டால் பெரும்பகுதி வேதனை என்ற உணர்வுகளை அனைவருக்கும் தோன்றும். ஆக அவரவர்கள் தொழில்கள் செய்யும் உணர்வுக்கொப்ப அந்த இயக்கத்தின் நன்மைகள் வலுகொண்டு எண்ணங்கள் எண்ணும் போது அந்த இயக்கத்து உறுப்புகளில் அதிகமாக சேர்ந்து வலு கொடுக்கும் போது விஷமே தேவை. அதன் விஷத்தின் தன்மை வரும்போது உடலுக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வுகள் அந்த விஷத்தின் ரசங்களாக அங்கு வாழ்ந்து விடுகின்றது. ஆக உணர்வின் எண்ணங்கள் வரப்போது விஷத்தின் தன்மை அடைகின்றது.